Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. கேரளாவிலையும் நாளை சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்போம். சிவசபாபதி வணக்கம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை வேட்பாளர்கள் களத்தில் போட்டியில் இருக்காங்க? இறுதிக்கட்ட பணிகள்லாம் எந்த அளவுக்கு தீவிரமாக நடைபெற்று வருகிறதுன்னு விவரங்களை பதிவு பண்ணலாம். கேரள மாநிலத்துல பாத்தீங்கன்னா நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதுல பாத்தீங்கன்னா 140 சட்டமன்ற தொகுதிகளுக்காக 30,471 வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில உள்ளது. இதுல பாத்தீங்கன்னா 2,500 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சட்டமன்ற தேர்தலில் அதாவது 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பாத்தீங்கன்னா போட்டியிடக்கூடியவங்க பாத்தீங்கன்னா 985 பேர் இங்க போட்டியிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா 2,71,00,000 பேர் மக்கள் வாக்களிக்க உள்ளனர். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் பாத்தீங்கன்னா 76,000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இத்தோடு பாத்தீங்கன்னா 28,209 சிறப்பு அதிகாரிகள் உட்பட இவங்க எல்லாமே பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மத்திய ராணுவத்திலிருந்து 140 கம்பெனிகளும் தமிழக காவல்துறையிலிருந்து 20 கம்பெனிகளும் தேர்தல் பாதுகாப்புல ஈடுபட்டிருக்கு. இந்த பாதுகாப்பை ஒருங்கிணைப்பதற்காக பாத்தீங்கன்னா காவல் நிலையங்கள் 154 துணை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மாவட்ட அதிகாரியிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மேலும் பாத்தீங்கன்னா இதுவரை பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் உள்ள ஹைவே அப்படின்னு சொல்லக்கூடிய மலைப்பாங்கான இடங்களுக்கு எல்லாமே இந்த வாக்கு செலுத்தும் இயந்திரம் கொண்டு செல்லப்பட்டது. அதே மாதிரி மிச்ச இடங்களிலுமே வாக்கு செல்லும் இயந்திரங்கள் எல்லாமே கொண்டு செல்லப்பட்டு அதனுடைய பொருத்தும் பணி எல்லாம் தற்பொழுது முடிந்துள்ளது. நாளை காலை 6 மணியிலிருந்து பாத்தீங்கன்னா காலை 7 மணியிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. நாளை மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான எல்லா ஏற்பாடுகளும் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அத்தோடு மட்டும் இல்லாம கடந்த வருடங்களை காட்டிலும் இந்த வருடம் வாக்குப்பதிவினுடைய சதவீதம் அதிகரிக்கும் வகையில தேர்தல் ஆணையம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.